ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன் பார்த்துருவோம். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் இஸ் அ ஸ்கீம் அண்டர் விச் அ கம்பெனி கிவ்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் த ரைட் to purchase the company shares at a predetermined price. ஸோ ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் ப்ரைஸில் முன்னாடியே அந்த அமௌண்ட்டில் அவங்க எக்ஸைஸ் ப்ரைஸ் ப்ரீடிட்டர்மைண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே ஒன்று தான், அந்த ப்ரைஸில் அவைல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம். அதுதான் வெஸ்டிங் பீரியட், அதாவது எலிஜிபிலிட்டி பீரியட் தான் வெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. எதுக்கு இஎஸ்ஓபி கொடுக்குறாங்க? மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்களோட டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாயீஸோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ டெஃபினிஷன், an employee stock option plan is a compensation scheme where employees are granted options to purchase company shares at a predetermined price subject to conditions. அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஹவு டு கேல்குலேட்னு பார்த்துடலாம். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். ஸோ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்னா என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸே அவங்களுக்கு வந்து அவைல் பண்ணுறதுக்கு விடுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து கன்செஷனல் ரேட்டில் கம்பெனியோட ஷேர்ஸை அந்த பர்டிகுலர் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற மாதிரி. எதுக்காக இந்த மாதிரி இஎஸ்ஓபி கொடுக்குறாங்க? எம்ப்ளாயீஸை தக்க வச்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி. ஓகேயா, ஸோ அதுக்காக தான் இஎஸ்ஓபி கொடுக்குறாங்க. ஸோ இஎஸ்ஓபி ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் டு கேல்குலேட் இஎஸ்ஓபி பார்த்துடலாம். ஸோ அதில் என்ன ஃபார்முலா இருக்குது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன, இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்ஸ் டு கேல்குலேட் இஎஸ்ஓபி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஐடென்டிஃபை த வெஸ்டிங் பீரியட். ஸோ வெஸ்டிங் பீரியட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் சில ஜென்ரல் டேர்ம்ஸ் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் நம்ம பீரியடை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் April 1st 2021 அந்த இயரில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இயர்லேருந்து அந்த இயர் எண்ட் ஆக போகிறது 31st March 2002 எண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அவங்க அந்த எம்ப்ளாயி கம்பெனியில் ஜாயின் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதுதான் வந்து கிராண்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட், அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் டேட்டு தான் வந்து கிராண்ட் டேட்டு. அந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்ணதுக்கப்புறமோ இல்லை 3 இயர்ஸ்க்கு அப்புறமோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இஎஸ்ஓபி அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அவங்க சர்வீஸ் வந்து கண்டினியூஸாக 3 இயர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இனிஷியல் டேட்டு தான் என்னென்னு சொல்கிறாங்க, கிராண்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இயரோட எண்டில் தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்சஸை க்ளோஸ் பண்ணுவோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் இயரும் வந்து 23ல் 31st March 2023 அவங்க இயர் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஸோ தேர்ட் இயரோட அந்த வெஸ்டிங் பீரியட் முடியுது. இந்த 3 தான் வெஸ்டிங் பீரியட். இந்த 3 இயர்ஸ் வந்து அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த இடம் தான் வந்து எக்ஸைஸ் பண்ணுறது, அந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணி 1 இயர்க்குள்ளே எக்ஸைஸ் பண்ணலைன்னா அந்த ஆப்ஷன் வந்து லேப்ஸ் ஆயிரும், அதாவது முடிஞ்சு போயிடும், வேலிடிட்டி முடிஞ்சிடும். 3 இயர்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும், 3 இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஆப்ஷன்ஸ், அதாவது இஎஸ்ஓபியை வந்து எக்ஸைஸ் பண்ணணும். எக்ஸைஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் இல்லை, அதை அவைல் பண்ணுறது. ஓகேயா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அவைல் பண்ணலை அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் பீரியடில் அது லேப்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக்கு. ஸோ இதில் வெஸ்டிங் பீரியட் அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி பீரியட். இந்த எலிஜிபிலிட்டி பீரியடில் அவங்களுக்கு எந்த மணியும் கிடைக்காது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், அவங்க ஷேர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த 3 இயர்ஸ் அவங்க ஜஸ்ட் அவங்கக்கிட்ட அந்த பேப்பர் தான் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேட்டுக்கு நம்ம எந்த கேல்குலேஷனும் பண்ண மாட்டோம், செகண்ட் டேட்டில் இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த வெஸ்டிங் பீரியட். வெஸ்டிங் பீரியட்னா என்ன, எலிஜிபிலிட்டி பீரியட். மோஸ்ட் ப்ராப்ளி சம்மில் வந்து 90% என்ன பண்ணுவாங்க, இந்த வெஸ்டிங் பீரியட் கொஷின்லேயே கொடுத்துடுவாங்க. எப்படின்னா 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. சில கேஸஸில் மட்டும் சம்டைம்ஸ் இது அக்யூரேட்டாக கொடுக்காம அந்த எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பேஸிஸில் அவங்களோட வெஸ்டிங் பீரியட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப், ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்டிங் பீரியடை ஐடென்டிஃபை பண்ணணும். செம்ம பார்த்தோன்னே வெஸ்டிங் பீரியட் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத போட்டுருங்க. அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் இஎஸ்ஓபி, எவ்வளோ இஎஸ்ஓபி கொடுக்குறாங்க, அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளானில் எத்தனை நம்பர்ஸ் அவங்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எம்ப்ளாயி எக்ஸ்பெக்டட் டு அவைல், எத்தனை எம்ப்ளாயீஸ் அதை அவைல் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, எக்ஸ்பெக்டட் டு அவைல் இன்டூ ஷேர்ஸ் பர் எம்ப்ளாயி, ஷேர்ஸ் பர் எம்ப்ளாயி.
ஒரு எம்ப்ளாயிக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மில் வந்து இந்த கம்பெனியில் ஏபிசி லிமிட்டடில் வந்து 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு 100 ஷேர்ஸ் கொடுக்குறோம். ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு 100 ஷேர்ஸ் கொடுக்குறோன்னா அப்போ 1000 × 100 தான் இஎஸ்ஓபியோட நம்பரு. ஸோ இத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு இவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இஎஸ்ஓபிங்கிறது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுக்குறோங்கிறது. அந்த கம்பெனியில் எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் எம்ப்ளாயி எக்ஸ்பெக்டட் டு அவைல். கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயி அதை அவைல் பண்ணுவாங்க இஎஸ்ஓபியை, அப்போ 1000 × 100 இருக்கும். அந்த மாதிரி நம்ம சம்முக்கு ஏற்ற மாதிரி இதை போடுவோம். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் இஎஸ்ஓபி கண்டுபிடிக்கணும். நம்பர் 3 வந்து வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். வேல்யூ ஆஃப் ஆப்ஷன்னா என்னென்னா, வேல்யூ ஆஃப் ஆப்ஷனில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபேர் வேல்யூ, இன்னொன்று வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. சம்மில் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேர் வேல்யூ சம்மிலே கொடுத்துருவாங்க, அது பிரச்சனையே இல்லை, அப்படியே எடுத்து நம்ம போட்டுருவோம், அப்ளை பண்ணிடுவோம். ஒருவேளை சம்மில் கொடுக்கல அப்படின்னா சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்க, வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூவில் கொஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 115 கொடுத்துருக்கலாம். அதில் வந்து எக்ஸைஸ் ப்ரைஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயியோட இஎஸ்ஓபி எக்ஸைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸைஸ் ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 150ல் 100 போச்சுன்னா 50. இந்த 50 தான் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸு. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன, வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். ஓகேயா. ஸோ அப்போ வேல்யூ ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம இன்ட்ரின்சிக் மெத்தடில் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எக்ஸைஸ் ப்ரைஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ 50 தான் நம்மளோட வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். ஸோ டேரெக்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லாட்டி இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடில் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஸ்டிங் பீரியட் ஐடென்டிஃபை பண்ணணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இஎஸ்ஓபி, எத்தனை பேர் வந்து அதை அவைல் பண்ண போகிறாங்க, எத்தனை எம்ப்ளாயீஸு எவ்வளோ ஷேர்ஸ் அவைல் பண்ண போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் போடும். அதுக்கு அடுத்தது கேல்குலேஷன் ஆஃப் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்தது நம்ம எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன, கேல்குலேஷன் ஆஃப் எம்ப்ளாயியோட காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன. காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ அந்த கம்பெனி வந்து இஎஸ்ஓபி ஆஃபர் பண்ணுறாங்க யாருக்கு, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ்க்கு. அப்போ ஆஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து கன்செஷனல் ரேட்டில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ கன்செஷன் ரேட்டில் ஆஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு சில லாஸ் வரலாம் இல்லையா, சில எக்ஸ்பென்சஸ் வரலாம். ஸோ அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறது தான் காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு இருக்கும், செகண்ட் இயருக்கு இருக்கும், தேர்ட் இயருக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த எக்ஸ்பென்சஸை கேல்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கேல்குலேஷன் ஆஃப் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாய்க்கு நம்ம இஎஸ்ஓபி கொடுத்தனால இவங்களுக்கு ஆன செலவு, கம்பெனிக்கு ஆன செலவு. ஓகேயா. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் இஎஸ்ஓபி இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் இன்ட்டு லேப்ஸ்டு வெஸ்டிங் பீரியட் divided by total vesting period. ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மைனஸ் இதிலேருந்து மைனஸ் ப்ரிசீடிங் இயர் எக்ஸ்பென்சஸ். நம்ம இது என்ன அப்படிங்கிறது சம்மில் டீட்டெயிலாக புரியும். இப்போ பார்த்துங்க, இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இஎஸ்ஓபி இருக்குல்ல, எக்ஸிஸ்டிங் இஎஸ்ஓபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா நம்பர் ஆஃப் இஎஸ்ஓபி, அதுதான் இது. இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே கண்டுபிடிச்சோம்ல 50 rupees, இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். அதுதான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது சம்மில் ஃபஸ்ட்டு வெஸ்டிங் பீரியட் கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் இஎஸ்ஓபி கண்டுபிடிக்கிறோம், இஎஸ்ஓபியும் வேல்யூ ஆப்ஷனும் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் தெரிஞ்சிடும். இப்போ இது என்னது, லேப்ஸ்டு வெஸ்டிங் பீரியட் டிவைட் பை டோட்டல் வெஸ்டிங் பீரியட்னா என்னது, இங்கே டோட்டல் வெஸ்டிங் பீரியட் என்னது 1 2 3 4 5. ஓகேயா, 5. லேப்ஸ்டு வெஸ்டிங் பீரியட்னா முடிஞ்ச வருஷம், ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது 1/5 போடுவோம். செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு 2 years டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2/5. 5 வருஷத்தில் 2 வருஷம் முடிஞ்சிச்சு, அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்காக கேல்குலேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ அதுதான் லேப்ஸ்டு வெஸ்டிங் பீரியட். லேப்ஸ்னால் முடிஞ்ச வருஷம், டோட்டல் வெஸ்டிங் பீரியட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே வெஸ்டிங் பீரியட் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டே 3 years 4 yearsனு, அது கீழே டினாமினேட்டரில் போடுவோம்.
இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் ப்ரிசீடிங் இயர் எக்ஸ்பென்சஸ், அதாவது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ப்ரீவியஸ் இயருக்கு பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்போம், அதை இந்த இடத்துல மைனஸ் பண்ணி போடணும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ், காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ், இதெல்லாமே பேசிக் இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம். அவ்வளோதான், இந்த 4 ஸ்டெப்பு தான் மெயின். அதுக்கு அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நார்மலாக இப்போ நம்ம சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவுட் சேலரி பே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். சேலரி அவுட்ஸ்டாண்டிங், அதாவது சேலரி இன்னும் கட்டலை பட் சேலரி பே பண்ணணும். இது வந்து நாமினல் அக்கௌண்ட் இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் வந்து நாமினல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் எங்கே போடுறோம், கிரெடிட்டில் போடுறோமா, இது வந்து லயபிலிட்டி. ஓகேயா, லயபிலிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம கிரெடிட்டில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதே தான், அதே ரூல்ஸ் தான் இப்போ இங்கே போட போகிறோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி அந்த வருஷத்தோட கடைசியில் போடுவோம். கிராண்ட் டேட்டை விட்டுருங்க, 1/4/21 விட்டுருங்க. அந்த வருஷத்தோட அக்கௌண்டிங் பீரியட் எண்டில் தான் ஜேர்னல் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி எம்ப்ளாயி காம்பன்சேஷன் expenses account, employee compensation expenses account debit to ESOP outstanding account. Okay, debit to ESOP outstanding credit. Employee compensation expenses account, இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருப்போம் அந்த இயருக்கு. இந்த ஃபார்முலா போடுறோம் இல்லையா, அந்த ஃபார்முலா போட்டு எக்ஸ்பென்சஸ் காம்பன்சேஷன் கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகே, இது வந்து கம்பெனிக்கு ஆன செலவு, எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், அதனால் டெபிட் பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸ் டெபிட். டூ இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் பண்ணுறோம். ஏன் அவுட்ஸ்டாண்டிங்னாலே நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங்னாலே அது வந்து ஒரு லயபிலிட்டி எல்லாமே எங்கே வரும், கிரெடிட் சைடு தான் வரும். அதனால் நம்ம இதை கிரெடிட் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது 3 வருஷம் கழித்து, அதுக்கான செலவு. இதுதான் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. ஓகேயா, இதை ரெகக்னைஸ் பண்ணுறோம். அப்போ நரேஷன் என்ன வரும் அப்படின்னா, being on stock options recognized, expenses on stock option given to the employees recognized. ஓகேயா, ஃப்யூச்சரில் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம், அது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னும் கொடுக்கல, அதுக்கு ஆகிற செலவு being expenses on stock option recognized கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம், recognized. ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி. ஸோ ஒன்ஸ் ரெகனைஸ் பண்ணியாச்சு செலவை அப்படின்னா அது என்ன பண்ணிடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அந்த வருஷ கடைசியில். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்போம் இல்லையா, க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸை சேம் அமௌண்ட் தான் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த அவுட்ஸ்டாண்டிங் அதே அமௌண்ட்டை தான் வந்து பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பீயிங் ஸ்டாக் ஆப்ஷன் expenses transferred to profit and loss account. So employee stock option expenses transferred to profit and loss account. Okay, வந்து ஒவ்வொரு வருஷ கடைசிலையும் இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வெஸ்டிங் பீரியட் 3 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் எண்டில் இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இயர் என்ட்ரியில் இதே என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ் தனியாக ஒர்க்கிங்ஸில் கண்டுபிடிச்சி ஒரு இயருக்கும் கேல்குலேட் பண்ணுவோம். அவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறாங்கல்ல, ஒன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சோன்னே இந்த இடத்துல எக்ஸசைஸ்ன்னு போட்டிருக்கோமா, இதுக்கு மட்டும் ஜேர்னல் என்ட்ரி மாறும். அப்புறம் லேப்ஸுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஆக மொத்தம் வெஸ்டிங் பீரியடுக்கு எல்லாம் சிமிலர் என்ட்ரிஸ், இதே 2 என்ட்ரி தான் ஒவ்வொரு வருஷமும் திரும்ப வரும். எக்ஸசைஸுக்கு மட்டும் நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து லாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கும். அதாவது லேப்ஸுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுற என்ட்ரி தான் வந்து இம்பார்ட்டன்ட் என்ட்ரி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ஏன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம், இப்போ இவ்வளோ நாள் கழித்து 3 இயர்ஸ் கழித்து அவங்க அதை எக்ஸசைஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த எம்ப்ளாயீஸ் அந்த ஆப்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா பணம் உள்ளே என்ன வந்துடும், டெபிட் வாட் கம்ஸ் இன் இல்லையா. ஸோ கேஷ் கம்ஸ் இன், பேங்க் அக்கௌண்ட் செக்கில் வரனால பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கேஷ் உள்ளே வந்துடுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் டெபிட். ஸோ இவ்வளோ நேரமாக ப்ரீவியஸில் நம்ம என்ன போட்டோம், இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தோம். அவுட்ஸ்டாண்டிங் வந்து லயபிலிட்டி அப்படிங்கிறனால கிரெடிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அந்த 3 இயர்ஸோட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இவ்வளோ நாள் கிரெடிட் கொடுத்துருந்ததுக்கு இப்போ டெபிட் என்ட்ரி கொடுக்குறோம். இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டியை டெபிட் பண்ணிடுறோம்.
அப்போ அது ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த வர்ற கேஷ் எல்லாமே எங்கே போயிடும்? ஷேர் கேபிட்டல், கம்பெனியோட ஷேர் கேபிட்டலுக்கு போயிடும். இந்த ஷேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா எம்ப்ளாயீஸ், அது எல்லாமே ஷேர் கேபிட்டலுக்கு போயிடும். அது வந்து ஃபேஸ் வேல்யூ எப்போவுமே 10ன்னு தான் வச்சுக்குவோம். இது வந்து கொஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு 10ன்னு வச்சுக்குவோம். 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இது வந்து பேலன்சிங் ஃபிகராக இருக்கும் சம்மில். ஓகே. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு அந்த எக்ஸசைஸ் ப்ரைஸ், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் எவ்வளோக்கு அதை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இது வந்து வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். அந்த 50 rupees டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ எப்போவுமே 10ன்னு வச்சுக்கலாம். அசம்ஷன் தான் இந்த 10 rupees. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் தான். ரிமைனிங் அமௌண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் என்ட்ரி வந்து லேப்ஸுக்கான என்ட்ரி. சில இஎஸ்ஓபி வந்து அவைலே பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து பர்ச்சேஸே பண்ணாமல் இருப்பாங்க. அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம். அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி கிரெடிட் பண்ணுவோமா, இப்போ ரிவர்ஸ்னால் டெபிட் பண்ணிடணும். ஸோ இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட். எல்லாமே எங்கே போயிடும்? ஜென்ரல் ரிசர்வ் போயிடும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் கேல்குலேட் பண்ணும்போது, ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணும்போது எதுக்காச்சும் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்பென்சஸே வராமல் இன்கம் மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னா, அதையும் நம்ம அதுக்கும் இந்த என்ட்ரி தான் போடுவோம். அப்போவும் நம்ம இந்த சேம் என்ட்ரி தான். ஸோ லேப்ஸுக்கும் நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் வெஸ்டிங் பீரியடுக்கு வந்தது அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இன்கம் தான். அந்த நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா இன்கம், அதை ஆப்போசிட்டாக சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் ரிசர்வுக்கு மாற்றிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே.